இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எந்த சூழ்நிலையிலையும் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனால் அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில நேரங்களில் ஜாக்கிரதையாக இருக்க முடியும். ஒரு அமைதியான இரவு நேரத்தில் ராகினி சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ராகினி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அன்னைக்கு ராத்திரி ராகினி தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான உணவுகளை சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ராகினி கூட அவங்களுடைய வீட்டில் அவங்களுடைய 5 வயசு குழந்தை ஹர்ஷாவும் இருந்தான். ராகினி கிச்சனில் இருந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் ஹாலில் உட்காந்து அந்த சின்ன குழந்தை விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போது தன்னுடைய பொம்மைகளோட விளையாடிக்கிட்டு இருந்த அந்த சின்ன குழந்தைக்கு ஹாலில் இருந்த கண்ணாடியில் யாருடைய உருவமும் தெரிஞ்சுது. உடனே அந்த குழந்தை தன்னுடைய அப்பா தான் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மா கிட்ட ரொம்ப சந்தோஷமா, அம்மா அப்பா ஆஃபீஸ்லேருந்து இன்னைக்கு சீக்கிரம் வந்துடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு ராகினி அந்த குழந்தைகிட்ட, இல்லைம்மா அப்பா வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், ஏன் என்னாச்சு, எதுக்கு திடீர்னு நீ கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த குழந்தை அதுக்கு, இல்லைம்மா அப்பா இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்டாரு, பாருங்க அவங்க கார்டனில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுச்சு. உடனே ராகினியுடைய மனசில் ஒரு பதட்டம். தன்னுடைய ஹஸ்பண்ட் பொதுவாக எந்த நேரத்துக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு ராகினிக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் தன்னுடைய கார்டனில் யார் அப்படி நின்றுட்டுருப்பான்னு சொல்லிட்டு ராகினிக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துச்சு. அந்த குழப்பம் ஒரு வித பயத்தையும் அவங்களுக்குள்ள கொடுத்துச்சு. அதனால் ஹாலில் இருந்து ஜன்னல் வழியாக தங்களுடைய தோட்டத்தில் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ராகினி எட்டி பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தன், பார்க்கவே கொஞ்சம் கொடூரமாக விகாரமான தோற்றத்தில் ராகினியோடைய வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தான். அவனை பார்த்த உடனே ராகினிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. யார் இவன், பார்க்கறதுக்கு இவ்வளோ மோசமாக இருக்கான், நம்ம வீட்டுக்குள்ளே என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு ராகினிக்குள்ளே ஒரே பதட்டம். அதே சமயத்தில் இப்போ நம்ம தனியாக வேற இருக்கோமே, இந்த சூழ்நிலையில் இவன்கிட்ட இருந்து நம்மளை யார் பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு பயந்து போன ராகினி வேக வேகமாக ஹாலுக்கு ஓடி வந்து அங்கேருந்து டெலிஃபோன் எடுத்து போலீஸுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ராகினியை பார்த்துட்டு அந்த திருடன் அந்த கண்ணாடி ஜன்னல் வழியாக ராகினியை பார்க்குறான். அப்படி பார்த்தவன் அருவருக்கத்தக்க செயல்களை ராகினி பார்க்கணுன்னு சொல்லிட்டே செஞ்சு காட்டுறான். இதெல்லாம் பார்த்து பயந்து போன ராகினி போலீஸுக்கு கால் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க போலீஸுக்கு தான் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட அந்த திருடன் ரொம்ப சத்தமான குரலில், நீ மட்டும் இப்போ போலீஸுக்கு கால் பண்ண அப்படின்னா நான் இந்த கண்ணாடியை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து உன்னையும் உன்னுடைய பையனையும் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இதை கேட்டு பயந்து போன ராகினிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் அவளுடைய கவனம் முழுக்க தன்னுடைய குழந்தையை காப்பாற்றணுன்றதுல தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு அவளால் போலீஸுக்கும் கால் பண்ண முடியாது. மீறி போலீஸுக்கு கால் பண்ணிட்டா அந்த திருடன் ஜன்னலை உடச்சிக்கிட்டு வந்து அவங்க 2 பேரையும் காயப்படுத்த முடியும். என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ராகினி பயத்தில் நின்றுட்டு இருக்கும்போது ராகினியோடைய முகத்தில் அந்த பயத்தோடைய சாயலை அந்த திருடன் கவனிச்சிடுறான். இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த வீட்டை சுற்றி ஓடி வந்து பின்பக்க கதவு வழியாக எப்படியாவது உள்ளே வந்துடணும்னு சொல்லிட்டு அவன் முயற்சி பண்ணான். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த பின்பக்க கதவு இந்த முறை தாழ் போடப்பட்டு இருந்துச்சு. அதனால் அந்த திருடனால் உள்ளே வர முடியல. இதனால் கோபமான அந்த திருடன் ரொம்பவே சத்தமாக, ஒழுங்கு மரியாதையாக இப்போ இந்த கதவை திறந்து என்ன உள்ளே விடுறியா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த கதவை உடைக்க ஆரம்பித்தான். தன்னுடைய ஷர்ட் பாக்கெட்டில் இருந்து ஒரு சின்ன கத்தி எடுத்துக்கிட்டு அந்த கத்தி மூலமாக அந்த ஜன்னலை அவள் உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். ஆனால் இதெல்லாம் பார்த்து பயந்து போன ராகினிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. தன்னுடைய குழந்தையை எப்படியாவது இந்த சூழ்நிலையில் காப்பாற்றி ஆகணும்னு மட்டும்தான் அவளுடைய மனசில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் அவளுடைய 5 வயசு மகனை தூக்கிக்கிட்டு ராகினி மேல் மாடிக்கு போனாங்க. அப்படி போகும்போது தான் மேல் மாடியில் இருந்த ஒரு ரூம்குள்ளேருந்து ராகினியோடைய தம்பி வெளியில் வந்தான். இவ்வளோ நேரம் ராகினியுடைய தம்பி வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கான். ஆனால் அது அவளுக்கே தெரியல. இந்த சூழ்நிலையில் தனக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு துணை கிடச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதி அடைஞ்ச ராகினி தன்னுடைய தம்பிக்கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். ஆனால் அதே சூழ்நிலையில் அந்த திருடன் ஜன்னலை உடைச்சிக்கிட்டு உள்ளே வந்தாச்சு.
மாடியிலிருந்து ராகினியும் அந்த சின்ன குழந்தையும் ராகினியுடைய தம்பியும் அந்த திருடனை பார்த்தாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு ராகினி பயந்துட்டு இருந்தபோது, நீ எதுக்கும் கவலைப்படாத, இவனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுடைய தம்பி அந்த திருடன் கொஞ்சம் கூட சுதாரிக்காத சமயத்தில் வேக வேகமாக படிக்கட்டில் இருந்து கீழே இறங்கி வந்து அவன் மேலேயே பாய்ச்சான். அவனுடைய கத்தியவே எடுத்து தூக்கி தூர வீசிட்டு சரமாரியா அவனை தாக்கினான். ராகினியுடைய தம்பி ஒரு ட்ரெயின்டு பாக்ஸர். ஆனால் எந்த விஷயம் அந்த திருடனுக்கு தெரியாது. சரமாரியா அடுத்தடுத்து வந்த தாக்குதலில் திணறி போன அந்த திருடன் அப்படியே மயங்கி போயிட்டான். அந்த இடம் முழுக்க அந்த திருடனுடைய ரத்தம் மட்டும்தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து பயந்து போன ராகினி அவசர அவசரமாக போலீஸ்க்கு கால் பண்ணான். தற்காப்புக்காக தான் இந்த தாக்குதல் நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த திருடனை அரெஸ்ட் பண்ண போலீஸ் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட துணிச்சலோட செயல்பட்ட ராகினியுடைய தம்பிக்கு பாராட்டு தெரிவிச்சுட்டு போனாங்க. ஆனால் அவங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த திருடன் ராகினியுடைய தம்பியை பார்த்து, நான் வெளியில் வந்தேன்னா நிச்சயமாக உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.